யோவான் சுவிசேஷம் 1:17 வாசிங்க. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறது என்று. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களால் ஜீவிக்க முடியவில்லை. உள்ளார்ந்த விடுதலையும் அவர்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு என்ன இருக்கிறதாம்? கிருபை இருக்கிறதாம். அது என்ன கிருபையாம்? சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு கிருபை. கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்பொழுது நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது? நீ கொலை செய்யாதே என்று. ஆனால் அந்த யூதர்களால் எப்படி அந்த மனுஷனை, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து கொலை செய்யாமல் இருந்தாலும் கூட அந்த மனுஷனை காணும் போதெல்லாம் உள்ள ஒரு வர்மம் இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு வாசி இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும். சாகிறது வரைக்கும் மன்னிக்க முடியாது. ஆனா அதே கட்டளையானது இப்ப எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உன் இருதயத்துல வரைக்கும் கொலை செய்யணும்னு சொல்லி நீ அவன் நினைக்காத. இது எப்படி ஒரு மனுஷனால இப்பொழுது வாழ முடிகிறது? அந்த கிருபை தான். ஏன்? அந்த தேவனுடைய கிருபை நமக்குள்ள அதிகமாய் ஊற்றப்படும் போது அந்த மனுஷன் ஆண்டோடைய பாடம் நினைப்பான். நான் செய்த பாவத்துக்காக என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் என்னை மன்னித்தார், அப்ப ஏன் நான் ஒருத்தனை மன்னிக்க முடியாது? சரி, எனக்கு தானே செய்தான், போ, நல்லா இருந்துட்டு போ. அப்போ அந்த காலத்துல அந்த கிருபை கொடுக்கப்படல. இப்ப என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு? உள்ளார்ந்து மன்னிக்கக்கூடிய கிருபை. அந்த காலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? விபச்சாரம் செய்யாதே சொல்லப்பட்டு. இப்ப என்ன? கண்களால பார்த்தாலும் இச்சை நீ, அதுவே அதுக்கு சமம் தான் நீ. அப்ப அது எப்படி முடியும்? அதான் கிருபை. அந்த கிருபை உங்களுக்குள்ளே வரும்போது, அவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படும் போது உங்களுக்கு அந்த எண்ணமே இருக்க. அப்ப கிருபை எவ்வளவு விலையேற பெற்றது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாயிற்று. அவரை நாம் உடையவர்களாக இருக்கும் போது அந்த கிருபை நமக்குள்ளே பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமா இருக்கும். அப்ப தேவன் எவைகளெல்லாம் நீ செய்யாதே என்று சொல்லும் போது அதை என்ன ஒரு கஷ்டமாக வெளித்தோட்டத்துல மாத்திரம் செய்யாதவர்களா இருக்கக்கூடிய நிலைமை அல்ல. உள்ளார்ந்து வரைக்கும் நமக்கு எந்த போராட்டமும் இருக்காது. சிறு பிள்ளை போல ஒரு அனுபவம், கண்கள்ல இச்சையும் இருக்காது, உள்ள கொலவெறியும் இருக்காது, சந்தோஷமாய் வாழுற ஒரு அனுபவம். ஒட்டுமொத்தம் சொல்ல போனா எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக வாழத்தக்கவாறு வாழக்கூடியதான ஒரு பலனை தேவன் மனுஷனுக்குள்ள அவர் பாடுபட்ட பிறகு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதான் கிருபை. அது பவுல் அப்போஸ்தலர் அதிகமாய் அனுபவித்தவராக இருந்தார். அநேக சாட்சிகள் அனுபவித்தவர்களாக இருந்தார். நம்ம இப்ப என்ன? அந்த கிருபைக்கு தூரமா இருக்கிறோம். காரணம் என்ன? எபிரேயர் 12:15 வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி போதும். அப்போ அதை இழந்து விட, தேவன் தந்தாலும் கூட அதை இழந்து விட எந்த ஒரு மனுஷனாலும் கூட, யாரால இழந்து விட கூடுமாம்? இருதயத்திலே கசப்பு அநேகருக்குள்ள இருக்கிறதே. அதான் இந்த வாய் திறந்து ஓப்பனா பேசக்கூடிய ஆட்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, யாசனாலும் பேச பிற மன்னிப்பு கேட்டு ஓடு. இந்த செலவங்க எல்லாம் பார்த்தா உள்ளேயே அந்த வர்மம் வச்சிருப்பாங்க. கசப்புனா என்ன? பாகற்கா கசக்கும், அப்படிதானையா? நான் டேஸ்ட் பற்றி சொல்லல. கசப்புனா என்ன? ஒரு மனுஷன் பாஸ்ட்லே வாழ்வது அப்படின்னா என்ன? அவன் இப்ப நிகழ்காலத்துல இருந்தாலும் கூட அவனுடைய மூளை, அவனுடைய யோசனை, அவனுடைய தாட் ப்ராசஸ், அவனுடைய மூளை, இது எல்லாமே எப்ப எங்கதான் இருக்கும் தெரியுமா? பழைய இதுல இருக்கும், பழைய காலத்துல தான் இருக்கும். அவனை குறித்து யார் யாரு என்னென்ன சொன்னாங்களோ அந்த சிந்தனையிலே இருப்பாங்க. கசப்புள்ள மனுஷன் எப்படி இருப்பானா? பழைய, அதாவது இதற்கு முன்பாக உள்ள அதே காரியங்களை யோசித்து அந்த காலத்துல இருக்கக்கூடியவனா இருக்கிறான். நிகழ்காலத்துல இருந்தாலும் கூட அவனை ஆட்டி படைப்பது, அவனை நடத்தக்கூடியது எல்லாமே அந்த பழைய யோசனைகள். யாராவது அவனை கொடுத்து அவனை காயப்படத்தக்கவாறு பேசுனதான வார்த்தைகள், அவைகள் தான் அவனுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். அப்ப அந்த மனுஷன் நிகழ்காலத்துல இருக்கிறான இல்ல, பழைய காலம், இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல, கடந்து போன காலத்துல இருக்கிறான். அப்படிப்பட்ட கசப்புள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? சந்தோஷம் இல்லாதவனா இருப்பான். அவன் எப்படி? ஒரு கட்டப்பட்டவன் போல தன்னுடைய அந்த கெட்ட சிந்தனைகளுக்கு, அந்த கோபம் நிறைந்ததான அந்த எண்ணங்களால் அவன் கட்டப்பட்டவனாக
விடுதலையற்றவனாக சமாதானமற்றவனாக இருப்பான். அதான் கசப்புள்ள மனுஷன். அப்ப ஏன் இந்த கசப்பை உங்களால விட முடியல? ஒரு கை பார்க்கணும். என்னை இப்படி சொல்லிட்டான், அப்படி எனக்கு செய்துட்டான், பாப்போம். யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். இந்த கசப்பு அதை எதுக்கு ஒப்பிடுறாங்க தெரியுமா? இன்ஃபெக்ஷன் ஒப்பிடுறாங்க. அதாவது ஒரு காயம் உங்க காலிலேயோ கையிலே இருந்துட்டுன்னா அதை நீங்க சுத்தம் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடியதான தூசிகள், அழுக்குகள், ரோட்ல அடிபட்டுச்சுன்னா சின்ன சின்ன கண்ணாடி துண்டெல்லாம் உள்ள போகும். அதெல்லாம் போய் சுத்தம் பண்ணாம இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த கை, அந்த கால்கள் அப்படியே என்ன ஆகும்? பயன்படுத்த முடியாத ஒண்ணு விகாரப்பட்டு அந்த உறுப்பை அது என்ன செயலக்கத்தக்கவாறுமா. அப்ப இந்த கசப்பை நீங்க உங்களுக்குள்ள வரும்போது அதை சீண்டு தள்ளாமல் அதற்கு காரணமானதை கண்டுபிடிச்சு அந்த ஆளிடத்துல பேசி அதை மன்னிக்காம நீங்கள் உள்ளேயே சுமந்து கொண்டு போகும்போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை முழுமையா தீர்த்து கட்டும். எப்படி விஷம் சின்ன ஒரு துளி, ஆனா அது என்ன செய்யுது? ரத்தம் முழுவதும் கலக்கிறதுனால அந்த மனுஷன் அப்படியே கொன்னுருது. கசப்புக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. அது என்ன செய்யறோம்? அந்த மனுஷன் அப்படியே கொன்னுரும். அதுக்கு பிறகு என்ன? அந்த மனுஷனால சரியா பேச முடியாது. அந்த கசப்புள்ள மனுஷனுடைய பேச்சை பாருங்க, துண்டா பேசுவாங்க, முறிச்சு பேசுவாங்க, குத்தி பேசுவாங்க. பெரியதொரு மனுஷனை புண்படுத்துற விதத்துல பேசுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள அந்த கசப்பு நிறைஞ்சு இருக்கிறதுனால. அந்த கசப்புள்ள மனுஷங்களை பாருங்க, நன்றி உணர்வே இருக்காது அவங்களுக்கு. யாரு எவ்வளவு செய்தாலும் சரி போ, இவ்வளவு தானா, போ. அந்த முகத்துல ஒரு சந்தோஷமே இருக்காது. அடுத்த ஆளை மதிக்கவே முடியாது. அவங்களால மன்னிக்கவே முடியாது. ஒரு மனுஷனை அவங்களால மன்னிக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. பரிதாபமான வாழ்க்கை. சரி, இதெல்லாம் உங்களோட முடியுமா? இல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, கசப்பான வேர் உனக்குள்ள விட நீ இடம் கொடுத்துறாத. ஏன்? அந்த வேற கீழ் நோக்கி போனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த செடி, அந்த கொடி, அந்த மரத்துல என்ன வந்துதான் ஆகணும்? கனி வந்துதான் ஆகணும். அப்ப இந்த கசப்பு உங்களுக்குள்ள வெளியில தெரியாத அளவுக்கு உள்ள மட்டும் இருக்கும். ஆனா ஆளை பார்த்தா சிரிக்க மட்டும் எல்லாம் உள்ள இருக்கும். திடீர்னு பொட்டி தெரிக்கும். எப்படி? கோவத்துல வெளிப்படும், இல்ல கை நீட்டுவிய, இல்ல ஏதேனும் காரியத்துல உங்க சுயரூபத்தை வெளிப்படுத்துங்க. அது கீழே வேற போட்டு 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 கடைசி என்ன டக்குன்னு வெளியில வரும். முடிவு என்ன? ஒரு கிருபையும் உங்களிடத்துல இருக்காது. பரிதாபமான ஒரு நடபணமா வாழ்ந்து வெள்ளடிக்க கல்லறை போல வெள்ளை துணியை உடுத்திக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் ஒலிக்கக்கூடியதான, கீழே விழக்கூடியதான ஒரு வெங்கல பாத்திரத்தை போட்டா இப்படி டமால்னு கேட்குமோ அதே போல வெறும் சத்தம் மட்டும் தான் எழுமோ. தேவ சன்னிதானத்துல போகாதாட்டும் இருதயம் உடனே ஜெபம் பண்ண முடியாத அனுபவத்தோடும் வீட்டுல எந்த நிம்மதி இல்லாம எப்படி ஒரு நடபன போல வாழ்ந்து அந்த நாட்கள் ஆகும்போது நரகத்தை கேட்ட நிலைமையோட மறித்து போகிறோம். கசப் எவ்வளவு கொடிதானது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 to 35 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இங்க எப்படி 10,000 தாலந்து கடன்பட்டவன்? கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எப்படி 10,000 தாலந்துனா முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டதான ஒரு காரியம் என்ன சொல்றாங்கன்னா, 1000 தாலந்துங்கும் போதே ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலுமே உண்டாக்க, அதாவது சம்பாத்தியம் பண்ண முடியாத அளவுக்குள்ள தொகையாம் 1000 தாலந்து. அவன் 10,000 தாலந்துனா அவன் வாழ்க்கை முழுவதிலும் நடக்காத காரியம். அப்ப இங்க இது ஆண்டவர் மனுஷனை மன்னிக்கக்கூடிய தன்மைக்கு அங்க ஒப்பிட்டு இருக்கு. எப்படி? நம்ம எல்லாம் துஷ்டர்கள், துன்மார்க்கர்கள், அசுத்தர்கள், பாவிகள், பொய்யர்கள், புரட்டுவாயுடையவர்கள், எல்லா பாவமுடையவர்கள், தண்டனை கேட்டவர்கள் நம்ம உயிரோடு இருக்கு. நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபைன்னு சொல்லப்பட்டு, அடிக்கல, நோயினால வாதிக்கல, உயிரோட வச்சிருக்கிறாரு, சந்தோஷம் தந்திருக்கிறார். காரணம் என்ன? 10,000 தாலந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் உழைச்சாலும் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு உள்ளதான கடனை அந்த தேவன் என்ன செய்யிட்டாரு? நம்மளை விட்டு அகற்றி விட்டார், மன்னித்து விட்டார். ஆனா இனி அடுத்த காரியம் என்ன வரும்போது, எனக்கும் மனுஷனுக்குள்ள இடம் வருது. அங்க என் சுயரூபத்தை நான் காட்டுறேன். வாசிங்க.
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஆண்டவனே, என்னிடத்தில் கொஞ்சம் பொறுமையாயிரும், நான் எப்படியாவது எல்லாத்தையும் தீர்த்துறேன். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி, ஆண்டவர் என்ன செய்யிட்டாரு? மன இறங்கி மன்னிச்சிட்டாரு. அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். மன்னித்து விட்டாச்சு. அப்ப என்ன, பெரிய ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி. எத்தனை தலைமுறை சம்பாத்தியம் பண்ணாலும் ஈஸியா முடியாது. ஆனா என்ன, போப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நல்லா இரு. அப்ப எனக்கு பயங்கர சந்தோஷம். எப்படினாலும் என்னால கெட்டி தீர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இத எனக்கு என்ன, ஒரு லாட்டரி சீட்டு அடிச்சது போல எனக்கு என்ன, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா என் குணம் எப்படி இருக்கு? கெட்ட குணம். நான் என்ன செய்யறேன்? எனக்கு கீழே வாங்கினவனை நான் என்ன செய்யல? மன்னிக்கல. இதான் நம்ம குணம். வாசிங்க தொடர்ந்து. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், அந்த 10,000 தாலந்து கடன் பட்டு தனக்கு பெரிய விடுதலை போல, எல்லாம் உன்னையும் மன்னிச்சுட்டேன், நான் எனக்கு கேட்க போறதே இல்லைன்னு சொல்லி அப்படி விடப்பட்டவனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? பயங்கர சந்தோஷம் இருக்கும். இவனுக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவன் என்ன செய்யறான்? அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு, என்ன சொல்லப்பட்டது? 100 வெள்ளிப்பணம். ஒரு வெள்ளிப்பணம்னா ஒரு நாள் கூலி. அதாவது ஒரு நாள் எனக்கு வேலை செய்தா எனக்கு கிடைக்கிற பணம் ஒரு வெள்ளிப்பணம். அப்ப 100ங்கும் போது 3.25 மாசம். அப்படிங்கும் போது யாராலும் எளிதாக என்ன செய்ய முடியுமா? கெட்டி அடைக்கக்கூடியதான ஒரு சாதாரண ஒரு கடன் தொகை தான். ஆனா அதுக்கு அவ்வளவு இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன் எவ்வளவு கொடூரமா இருக்கான்னு பாருங்க. அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, என்ன கொலை செய்யாத குறைதான், தொண்டையை பிடிச்சி நெருக்கி அமுக்கி, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, பாருங்க, 10,000 தாலந்து வாங்கின அந்த மிருகம், நான் மிருகம் தான் சொல்லுவேன், நம்ம எல்லாம் அப்படிதான் மிருகம் தான், நமக்கெல்லாம் இருதயமே கிடையாது. நம்ம ஆண்டவர் நோக்கி கெஞ்சிடும். எப்படி கெஞ்சிடும்? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியோ 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 மன்னியோன்னு. ஆனா அறிவில்லாத மிருகங்களா இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆள் ஒரு தப்புன்னா அதை 9,000 வேட்டை சொல்லி தீக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன, உள்ளேயும் வச்சிருக்கோம். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஏதாவது ஒரு விதத்துல தீர்த்து கட்டினாதான் ஒரு அமைதி வருது. மிருகங்களா இருக்கும். கிருபை எப்படி உங்களுக்கு இருக்கும்? எப்படி நமக்கு பாதுகாப்பு இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. இங்க என்ன, கழுத்தை பிடிச்சு நெரிக்கான். அவன் என்ன செய்யறான்? அதாவது 10,000 தாலந்து வாங்குறவன் அவனுக்கு முன்னாடி அந்த ஆண்டவனுக்கு காலில் விழல. பைபிள தெளிவா படிச்சா இருக்கு. ஆனா இவன் என்ன செய்யறான்? காலை பிடிச்சு கெஞ்சிறான். நமக்கு என்ன தெரியுமா? மன்னிக்கக்கூடிய குணமே கிடையாது. வாசிங்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலில் போடுவித்தான். பாருங்க, அங்க 10,000க்கும் 100 வெள்ளி பணத்துக்கும் பொருந்தவே செய்யாது, கொஞ்சமும் பொருந்தாது. ஆனா இவன் அதை மன்னிக்க முடியல. என்ன செய்யறான்? காவல்ல போடுறான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ எப்படி கசப்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே, ஆனால் அந்த கசப்பான வேற விட்டுட்டே இருப்பாங்க. வெளியில நல்ல பிள்ளை, ஆனா சிரிக்க முடியாது. இங்கிலீஷ்ல கான்ஸ்டிபேட்டட் பீப்புள் இருப்பாங்க. மலச்சிக்கல் உள்ள மனுஷன், அவன் நிம்மதியாட்ட இருக்க முடியும் இருப்பாங்க. ஆனா எப்படி அந்த கிரியை வெளியே வந்துட்டு வேற போட்டாச்சு, வேற போட்டு கொஞ்ச நாளெல்லாம் ஆன பிறகு என்ன செய்யறோம்? இனி கனி கொடுக்கணுமே, மேல வரணுமே வெளியில. அது வரும்போது எப்படி அடுத்தனுக்கு தொண்டையை பிடிச்சு இருக்குது. காலில் விழுந்த வரைக்கும் இருதயம் எப்படி கல்லு போல இருக்கும். கசப்புள்ள மனுஷன் இருதயம் எப்படி இருக்கும்? கல்லு போல இருக்கும். என்ன மன்னிச்சாரு, அப்ப இவனை மன்னிப்போங்கிறதான அந்த துளி அளவு சிந்தனை வரைக்கும் வராது. அப்ப சிந்தனை வரைக்கும் சாத்தானால என்ன செய்யிருக்கும்? பிடிக்கப்பட்டிருக்கும். ஒரு சின்ன சிந்தனை வரை. அதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் ரிலீஸ் ஆகி வெளியில வாரான். வெளியில வரும்போது தண்ணியிலும் குறைவா கடன்பட்டவனை பாக்குறான், மன்னிக்க முடியல. அப்ப எப்படிப்பட்டதான ஒரு கசப்பு நமக்குள்ள இருக்கு பாருங்க. இப்ப இந்த ஆண்டவன் என்ன சொல்றான்? பொல்லாத ஊழியக்காரனே. கசப்புள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பொல்லாதவர்கள். நம்ம நினைப்போம் கசப்பு தானே, இந்த ஒரு சின்ன கசப்புக்கா என் ஆண்டவர் என் குடும்பத்தை தண்டிக்கிறாரு, எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் ஜெபம் கேட்கப்படல. உண்மைதான், அது சின்ன கசப்பு பெரிய கசப்பு, அதுக்கு வேற எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும்.
வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் யாருமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் யாரை நோக்கி கெஞ்சிரும்? ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும். ஆனா என்ன உணர்வு இல்ல, கொஞ்சம் வரைக்கும் ஒரு சிறு சிந்தனை இல்ல. எப்படி அவனை போல 10,000 தாலந்து கடன்பட்டவனை மன்னிச்சுட்டு அவன் வெளியில சந்தோஷமாய் வரும்போது 100 வெள்ளி பணம் வாங்கினவனை மன்னிக்க முடியல அப்படின்னா ஒரு சிறு சிந்தனை வரைக்கும் இல்ல. என்னை மன்னிச்சாரு, நான் ஏன் மன்னிக்க கூடாதுங்கிற ஒரு சிறு சிந்தனை இல்லை. அதே போலதான் நம்மில் அநேகர் இருக்கும். ஆண்டவர் நோக்கி நைட்டும் பகலும் அழுறோம், கேட்டா என்ன சொல்றோம்? விடுதலை இல்லை, ஆனா ஜெபம் பண்றேன். என் மனுஷன் உன் ஜீவித்தை பாரு. காரணம் என்ன? என்னால என் குடும்பத்தில் உள்ள என் புருஷனை மன்னிக்க முடியல, இல்ல என் மனைவியை மன்னிக்க முடியல, என் பிள்ளைகளை மன்னிக்க முடியல, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை மன்னிக்க முடியல, குடும்பத்தார மன்னிக்க முடியல, இல்ல சகோதரன் சகோதரியை மன்னிக்க முடியல. ஆனா என்ன சொல்றோம்? ஆண்டவரே மன்னியோ. நீ மிருகங்களா இருக்கும். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து, என்ன கசப்புள்ள எல்லா மனுஷன் மீதும் தேவ கிருபை இருக்காது, தேவ கோபம் இருக்கும். கசப்புள்ளதான, மன்னிக்க முடியாததான, மன்னித்து மறக்க முடியாததான, தன்னுடைய இருதயத்தில் எனக்கு அவன் அப்படி செய்து விட்டான், என்னை அவன் அப்படி பேசிவிட்டான் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கு மீதும் தேவ கிருபை இருக்காது, தேவ கோபம் இருக்கும். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தமக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். ஏன் உபாதிக்கிறவன் அர்த்தம் என்ன? நாளுதோறும் சாட்டையால பிளாஸ் கூடியவங்க, அவன் கொடுக்கிறது வரைக்கும் அவன் தொலிய உரிக்க கூடியவங்க. ஏன் என் வாழ்க்கையில, ஏன் என் குடும்பத்துல, ஏன் என்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில எனக்கு எந்த விதமான நல் வாழ்க்கையில நற்சாட்சி அனுபவம் இல்லை? ஏன் எங்க வீட்டுல எல்லாருக்கும் சாபம் இருக்கு? ஆண்டவர் நம்மளை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா தெரியுமா? உபாதிக்கிறவங்கள்ட்ட. ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சாபம், ஏன் சண்டை, ஏன் பிரச்சனை, ஏன் நிம்மதி இல்லை? ஒப்பு கொடுத்துட்டார். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? ஆண்டவர் நீர்தான் மோசம், நீர்தான் மோசம் சொல்றோம் இல்ல. தெளிவா வேதம் சொல்லுது, உனக்குள்ள இருக்கக்கூடியதான கசப்பு. எத்தனை பேரால மன்னிக்க முடியுது? சங்கடமா இருக்கு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட தெரியல. மனுஷனாட்டே விசுவாசிகளாக நம்ம இல்ல, மிருகங்களை போல இருக்கிறோம், மன்னிக்க முடியல. ஆனா வந்து ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்ன மன்னியோ. என்ன அறிவோ எனக்கு தெரியாது. உங்களுக்குள் கசப்பு இருக்குமே ஆனால் தேவ கோபம் உங்க தலைக்கு மேல இருக்கும். உங்களுக்குள் கசப்பு இருக்குமே ஆனால் நாள்தோறும் உபாதிக்கப்படத்தக்கவாறு, நாள்தோறும் வீட்டில நன்மை இல்லாத வண்ணம், நாள்தோறும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வண்ணம் அங்க ஏதேனும் உபாதைகள், பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கும். அப்ப என்ன? நீங்க தான் யோசிக்கும், உங்களை கண்டுபிடிங்க, ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தொடர்ந்து வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். 17 திரும்ப வாசிங்க. நீங்களும் அவனவன் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, உங்களுக்கு எதிராக சகோதரனோ சகோதரியோ விரோதியோ யாரானாலும் சரி, எதிராக, அது கொஞ்சமோ நிறையவோ, ஜீரணிக்க முடியுதோ ஜீரணிக்க முடியாததோ, அது தாங்க முடியாதோ தாங்க முடியாதோ, ஆனா மன்னிச்சாகணும். இப்ப கசப்பு மன்னிக்கிறதுங்கிறது வலி இல்லாம இல்ல, வலிக்கும். மன்னிப்புங்கிறது ஈஸியா கொடுக்க முடியும், வலிக்கும். ஆனாலும் என்ன, சிலுவையை நினைத்து பார்த்து விட்டு, என்னை தேவன் மன்னித்து நினைத்து பார்த்து விட்டு நல்லா இருந்துட்டு வலிக்கும். வலிக்காதுன்னு இல்லை. வசனம் வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், அதான் முக்கியம், அதான் முக்கியம். மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். என வேதம் சொல்லுது, நீ மனப்பூர்வமாய் மன்னிக்கலன்னா உன்னைய மன்னிக்க மாட்டேன். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மனப்பூர்வமாய் மன்னிக்க கூடியவங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நீங்க செத்திய. அடுத்த எக்ஸாம்பிள், முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அது என்ன? மத்தேயு 18 உள்ள கசப்பு. இனி ஒரு காரியம் சொல்றேன். ஆதியாகமம் 25 அதிகாரம் 31 34 வரைக்குள்ள வசனங்கள் வாசிங்க.
அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இந்த கசப்பு, அதாவது வாழ்க்கையிலேயே கசப்புள்ள மனுஷர்கள் எதையும் நஷ்டப்படுத்துவாங்க. அதை புரிஞ்சிடும். ஒரு காரியம் சொன்னேன், கசப்புனா தேவ கோபத்தோடு இருப்போம், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுன்னு. அடுத்த ஒரு காரியம், அவங்க தங்களிடத்துல இருக்கதையே இல்லாம ஆக்கிடுவாங்க. அதாவது இங்க ஏசாவை பாருங்க, மூத்த மகனுடைய சேஷ்ட புத்திர பாக்கியம்ங்கிறது, அதாவது ஈசாக்கு பெரிய செல்வந்தன். அப்ப அப்படிப்பட்ட செல்வந்தனுடைய சொத்துல 3 பங்கு வைக்கணும். பங்கு வச்சு 2 பங்கு யாருக்கு தான்? ஏசாவுக்கு. ஆனா இந்த கசப்புள்ள மனுஷனுக்கு வாழ்க்கையில பொதுவாக கசப்புள்ளவங்க எதையும் அற்பமா தான் எண்ணுவாங்க, ஒன்னே இல்லாம போவாங்க. அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அநேகருக்குள்ள கசப்பு இருக்கு. வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து கொடுத்து இழந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாவத்தை அலட்சியம் பண்ணினான். அதாவது கசப்பான வேற உள்ள இருக்கும், கிரியை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அநேகரை பாருங்க, அநேக நன்மையான காரியங்களை ஒரு நொடியில தீர்த்து கட்டுவாங்க. இந்த கசப்புள்ள மனுஷன் எதையும் நஷ்டப்படுத்துவான் பாருங்க. அவன் அவ்வளவு சம்பவங்கள் நடத்தியாச்சு, 2 பங்குள்ள சொத்துக்கள் எல்லாம் தீர்த்து கட்டியாச்சு, அவனுக்கு அதை விட்டு உணர்வே இருக்காது. அவன் சாப்பிட்டான், குடிச்சான், அவன் பாட்டுக்கு போனான். கசப்புக்கு தன்மை. இனி ஒரு காரியம் சொல்லி, ஆதியாகமம் 28 அதிகாரம் 6 - 9 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. அதே ஏசாவை பற்றி தான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதாம் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நுபோயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். கசப்புள்ள மனுஷன் ஒரு காரணம் இல்லாமலே இன்னும் தனக்கு கேடு உண்டாக்கும். இங்க பாருங்க, தகப்ப என்ன சொல்லலாம் யாக்கோவை பார்த்து, நீ என்ன செய்யாத மகன, கானானிய குடும்பத்திலிருந்து பெண் எடுக்காது. இப்ப ஏசாவுக்குள்ள கசப்பு என்ன? கசப்பு, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை என் தம்பியை கொடுத்துட்டாரு. இப்ப அந்த தகப்பனை வெறுப்பேத்தணும். என்ன செய்யணும்? அந்த தகப்பனை வெறுப்பேத்தணும். அப்ப எதை அந்த தகப்பன் விரும்பலையோ, ஏற்கனவே ஏசாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணம் ஆனவன் தன் தகப்பனை வெறுப்பேத்துறதுக்காண்டி மறுபடியும் அந்த கானானிய ஸ்திரீ இன்னும் என்ன செய்யறான்? மனைவிகளை எடுத்துக்கிட்டான். தனக்கு வாழ்க்கை தனக்கு தான் கசத்தை கூட்டிக் கொண்டே போறான். ஆனா கசப்புள்ள மனுஷன் எதுவுமே யோசிக்க மாட்டான். எதுதான் அவனுடைய நோக்கம்? அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு வேதனையை கொடுக்கணும். ஆனா தெரியல, 4-5 மனைவி எடுக்கும் அவனுக்கு வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம், அதெல்லாம் யோசிக்க மாட்டான். இதுதான் கசப்புக்குடைய தன்மை. கசப்பு எவ்வளவு கொடிதுன்னு ஆதியாகமம் 27:41 வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். என்ன கசப்பு ஒரு மனுஷனை எங்க வரையும் கொண்டு விடும்? அதான் கசப்பான வேற வரும்போதே அது அழிங்கேனியாங்க வேதம் சொல்லுது. இல்ல வேறுதான், அது வெளியில தெரியலையே, உள்ளதானே போகுது. என் மனுஷா அது உன்னை திடீர்னு எதுல கொண்டு விடும்? கொல்ல கொண்டு விடும். என் சகோதரன் ஏன் ரத்தம், சரி அவன் நல்லா இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன இல்லை, நான் அவனை கொல்லுவேன். கசப்புக்கு பலனை பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இந்த கசப்புள்ள மனுஷர்களுக்கு இன்னொரு தன்மை என்ன? அவங்களுக்கு நிம்மதி இருக்காதனால சிற்றின்பங்களுக்கு அடிமையாவாங்க. அதாவது கொஞ்சம் இன்பம் கிடைக்கிறதுக்கான இந்த கசப்புள்ள மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும், எப்பவும் பழசுலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
அப்ப இப்படிப்பட்டவங்க கொஞ்சம் சிற்றின்பங்களுக்காக, கொஞ்சம் இன்பத்திற்காண்டி என்ன பாவமும் செய்வாங்க. அவனுக்கோ ஏகப்பட்ட மனைவிகள் உண்டு, அது போக கீழ்த்தரமான பாவத்துக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கிறோம். அப்ப உங்களுக்குள்ள கசப்பு இருந்தா நீங்க ஈஸியா சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுப்பீங்க. ஏன்? உள்ள சந்தோஷம் இல்ல. அப்ப தற்சமயம் ஒரு சின்ன சந்தோஷம் வர்றதுக்காண்டி யூடியூப்ல ஏதாவது நோண்டுவீங்க, இல்ல தேவையில்லாத இடங்களுக்கு போவீங்க, இல்ல தேவையில்லாத பாப்பீங்க, இல்ல தேவையில்லாத காரியங்கள் செய்வீங்க. கசப்பு தானேன்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்குள்ள கொடூரமும் அந்த வேருக்கு ஆழமும் அந்த வேருடைய கிரியைகளும் நீங்க புரிஞ்சிருக்கணும். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவம் உள்ள மனுஷன், இந்த கசப்புள்ளதான மனுஷன் சகல இச்சைகளுக்கும் இடம் கொடுப்பான். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. பாருங்க என்ன சொல்லப்பட்டு, கசப்பு உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனா இந்த உலகத்துல என்னென்ன சிற்றின்பங்கள், அவைகளை செய்யக்கூடியதான இச்சைக்குரியதான காரியங்கள், இவை எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ஆவலாய் உங்களுக்குள்ள இருந்து நடப்பிக்கத்தக்கவாறு தூண்டும். கசப்பு தானே. அந்த கசப்பு எல்லா இச்சைகளுக்கும் உங்களுக்கு என்ன, உங்களை அப்படியே நீட்டும். ஏன்னா ஒரு பாவம் வந்து சாத்தான் என்ன வந்துருமா, ஏ நீ பாவியாவியாச்சு, ஏ நீ இந்த பாவம் செய்தா என்ன, நீ பரிசுத்தவானா, செய்டா, முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன, பாவம் செய்ய பலன் வந்து போயிடுச்சு. ஒரு பாவம் செய்த போது அவன் சொல்லுவான், ஏ அப்ப நீ விழுந்தாச்சு, ஏனி இதையும் செய், ஒன்னே இல்ல இருக்கிறியாத அனுபவி. அப்போ ஆவலாய் உங்களுக்குள்ள சகல விதமான இச்சைக்குரிய காரியங்களையும் என்ன செய்யும், இந்த சாத்தான் செய்ய தூண்டி கொண்டே இருப்பான். இனி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்றேன். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களும் 23ஆம் வசனங்களும் வாசிங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இங்கே அகிதோப்பல் என்கிறதான ஒரு மனுஷன். யாரு? பின்பு அகிதோப்பேல். இந்த அகிதோப்பல் யாருன்னா, அதாவது உரியாவுடைய மனைவி பெட்சிபா, இந்த பெட்சிபாவுடைய தாத்தா. அகிதோப்பல் யாரு? பெட்சிபாவுடைய தாத்தா. இந்த அகிதோப்பலுடைய வார்த்தையானது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை போலுவாங்க, சொன்னது அப்படியே நம்புவாங்க, அப்படியே நடக்கும். இந்த அகிதோப்பல் தாவீது கூட இருந்து ஆலோசனை சொன்ன மனுஷன். ஆனா எப்பொழுது தன்னுடைய பேத்திய தாவீது ராஜா தன்னுடைய பேத்தினுடைய புருஷனை கொன்னு தனக்கு சொந்தமாக்கி கொண்டானோ, அப்போ அகிதோப்பலுக்குள்ள கசப்பு உண்டாயிற்று. எப்படியாவது நான் என்ன செய்யணும், தாவீதை தீர்த்துக்கிட்டணும். இப்ப அந்த அகிதோப்பல் என்ன செய்யறான், தாவீதிடத்திலிருந்து மாறி தாவீதுக்கு எதிராக கிரியை செய்யக்கூடியதான தன்னுடைய மகனாகி அப்சலோம் கூட சேர்றான். சேர்ந்து தாவீதை கொல்லதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கான். அந்த வழிய அப்சலோம் செய்யாததுனால அவன் சாகிறதான ஒரு நிலைமை தான் இங்க வாசிக்கப்பட்டிருக்கு. வாசிங்க. பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் பிடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமா இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. பாருங்கள், எப்படியாவது கொல்லணும். இந்த கசப்புக்கு பலனை பாருங்க, கொல்லணும். இதுக்கு இன்னும் ஒரு சோக்கேடம் இருக்கு. இந்த கசப்புக்கு அடுத்தவனை கொல்ல முடியலையா, தன்னை கொன்னுக்கிடுவாங்க. 23ஆவது வசனம் வாசிங்க. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். கசப்பு தானே, அநேகருக்குள்ள கசப்பு இருக்கு. ஆனா என்ன தெரியல, அது கசப்பான வேற எவ்வளவு ஆழம் போகும், எவ்வளவு கொடிதான கனியை கொடுக்குங்கிறது தெரியல. அது என்ன செய்ய, வாழ்க்கையிலே விரத்திய உண்டாகும். எண்ணத்துக்கு இருந்து விசுவாசி எல்லாம் சரிதான், அபிஷேகம் பெற்ற எல்லாம் சரிதான், அந்த எண்ணமே வராது. பரலோக ராஜ்யம் போனோம் எண்ணமே வராது. எண்ணத்துக்கு இருந்து முடிச்சுக்கிடுவோம். கசப்பு ஒண்ணு தனக்கு காரணமா இருந்துதான் ஆட்களை கொல்லணும், இல்ல என்ன செய்யணும், தான் வாழ்க்கையை முடித்துக்கிடணும். எபேசியருக்கு எழுந்திருப்போம் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த கசப்பை வச்சிருக்கதான மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுப்பான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கசப்பு உள்ள மனுஷனுக்கு நீங்க புரிஞ்சிடுங்க, நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. கசப்பு தானேன்னு சொல்றீங்க. நீங்க போட்டிருக்க வெள்ளை துணி, நீங்க சபைக்கு தூணுன்னு சொல்லப்படக்கூடியவங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா
கசப்புக்கு இடம் கொடுத்துட்டீங்களா? உங்களை நினைக்க வேண்டியது, என்னிடத்துல யாரும் இல்ல, தேவ ஆவி இல்ல, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன். அந்த கசப்பு உள்ள வரும்போது என்ன ஆகுது? கோபம் தனியாது, அது எரிச்சலாய் மாறும். அதுக்கு பிறகு என்ன உண்டாகுது? அடுத்தவங்களை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கி தித்தாகும். இந்த கசப்பு என்ன செய்து? தேவ ஆவி நமக்குள்ள இல்லாம இருக்க செய்யுது. எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 29-31 வரைக்கும் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க? கெட்ட வார்த்தை, தூஷண வார்த்தை சொல்றோம். சரி, அது உங்களோட முடியுதா? இல்ல. நீங்க அது பண்ணும்போது என்ன உண்டாகுது தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஆவியை துக்கப்படுத்துறீங்க வேதம் சொல்லுது. ஆனா எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க, மோசமான வார்த்தை பேசுறீங்க, சாப வார்த்தை பேசுறீங்க, தூஷண வார்த்தை பேசுறீங்க, அடுத்தவங்களை குத்தி பேசுறீங்க. பாருங்க, அப்படி பேசும்போது என்ன உண்டாகுது? தேவ ஆவியை துக்கப்படுத்துறீங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகல விதமான கசப்ப உங்களை விட்டு நீங்க நீக்குங்க. அப்படி நீக்காம இருந்தா என்ன ஆகுமா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவ ஆவி துக்கப்படுவார். நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சு, உங்க இடத்துல எந்த அனுபவமும் கிடையாது. அப்போ கசப்பான வேறு முளைத்தெழும்பாத ஒன்றும் கவனமா இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. ஏன்? அந்த வேறு ஆழமாட்டும் சைடாட்டும் பக்கமா போகும்போது எதுக்கு பலன்? அந்த மரத்துக்கு பலன். அது என்ன, புயல் காற்றே அடிச்சாலும் அது விழாது. அப்போ மரம் சும்மாவா நிற்கும்? அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அது என்ன கனி கொடுக்கும்? நாசத்தையும் அழிவையும் கொடுக்கக்கூடியதான கனி. உபாகமம் 29 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கசப்பான வேறு வராதவண்ணும் அது இல்லாம ஆக்குங்க. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற நஞ்சையும், நச்சுனா என்ன? விஷம். எட்டினா என்ன? கசப்பு. அப்போ விஷத்தன்மையும் கசப்பு தன்மையும் உள்ள நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். எப்படி பார்க்கணுமாம்? அதாவது அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், என் மனுஷா கசப்பு தானே கசப்பு தானே சொல்லி இருக்கா, செத்தா மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நோக்கி அழு, புலம்பு, விட்டு என ஒன்னிய மன்னிச்சார். அவ்வளவுதான். என்னால முடியலன்னு சொல்ல முடியாது, பரலோகம் போக முடியாது. அந்த காலத்திலே என்ன சொல்லிட்டாரு? கசப்பான வேறு, விஷம் நிறைந்த வேறு, அது முளைக்காத வண்ணம் நீ என்ன செய் பார்த்துக்க. அது முளைக்கிறதுக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகுமாம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 32 வசனம் வாசிங்க. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். என்ன செய்யுமா? அதுக்கப்புறம் முடியாது. ஏன்? வேற ஆழமா போயாச்சு, வேற என்ன நல்ல பலன் பட்டாச்சு. இனி என்ன செய்ய முடியாது? கிரியையில வெளிப்பட்டதான் செய்யணும். முடிவில் அது எப்படி இருக்குமா? நீங்க எல்லாரும் பாம்பு போல. பாம்பு வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? பாப்பா பாப்பான்னு சொல்லி பெட்ரூமா கொண்டு போவாங்க? இல்ல, கம்பு எடுத்து அடிப்பாங்க. அதே போலதான் நம்ம குணமும் இருக்கு. நம்மள மற்றவங்க வெறுக்கிறாங்க, துர்சாட்சியுடையவங்களா இருக்கிறோம். முடிவிலே இந்த கசப்புக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா முடிவு எப்படி இருக்குமா? பாம்பை போல கடிக்கக்கூடியவங்களா இருக்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். எவ்வளவு பரிதாபமான வாழ்க்கைக்கு அந்த கசப்பு உங்களை கொண்டு வைக்குங்கிறத அறிஞ்சுக்கிடுங்க. தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா அநேகருக்குள்ள இருக்கு, அநேகருக்குள்ள நிறைஞ்சிருக்கு. தைரியமா சொல்லுவேன், பரலோகராஜ்யம் போக முடியாது, கிருபை இருக்காது. நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க ஆசீர்வாதம் இல்லை, ஜெபம் பண்ண முடியல. நான் தான் பைபிள் வசனத்தை எடுத்து தெளிவா சொல்றேன். கசப்ப மாத்தலையா ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. முடியலன்னு சொல்லாதீங்க, உங்களால முடியும். ஏன்னா ஆதி காலத்திலேயே சொல்லியிருக்காரு, நீ தான் அப்புறப்படுத்தணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னை ஏமாத்தாத. எப்படி என்ன ஆண்டு ஆசீர்வதிக்கல என்னிட்டு சொல்லி என்னை ஏமாத்தாத. வேதம் சொல்லுது, உன் இருதயத்துல கசப்பு உண்டாகும் போது உனக்கு தெரியும். நீ திரும்பவும் சொல்லு, உன் இருதயத்துல உனக்குள்ள கசப்பு உண்டாகும் போது உனக்கு தெரியும். நீ
இனி எங்களை ஏமாத்தாதுங்க, இல்ல எனக்குள்ள கசப்பு இல்லைன்னு சொல்லாதுங்க ஐயா. ஏன்னா என் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நீதிபரர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கு ஜெபம் பண்ண முடியல, ஏன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சாபம்? கசப்பு இருக்கு. மறுபடியும் வாசிங்க. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். உங்க இருதயத்துல அந்த கசப்பு கொஞ்சம் துளிர் விடும் போதே உங்களுக்கு தெரியும் கசப்பு வந்துட்டு. அப்ப ஆண்டு சொல்றாரு, அதை முளைக்க விட்டுறாத, அது ஆழமா போக விட்டுறாத, என்ன செய், எல்லாத்தையும் எடுத்து போட்டுரு. எபேசியர்கள் நிருபம் 4:31 வாசிங்க. என்ன சொல்லப்படி, சகல வித கசப்பை உங்களை விட்டு அகற்று. காரணம் என்ன? உங்களுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன அளவு, ஒரு சின்ன அளவு, அந்த ஒரு சின்ன செடி லைட்டா வைக்கும் போது அதை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிடலாம். ஆனா அதுக்கு வேற ஆழமா போகும்போது முடியாது. இல்ல அது மரம் ஆயிட்டு என்ன செய்யணும், எத்தனையோ ஆளை விட்டு சுத்தி என்ன செய்ய வேண்டியிருக்கு, பிக்காசி போட்டு கடப்பாறை போட்டு இடிச்சு தோண்டி அந்த வேற எல்லாம் நல்ல ஆழமா தெரிஞ்ச பிறகு போட்டு அசைச்சாதான் மரம் சாயும். அப்ப அது எவ்வளவு கஷ்டம். அப்ப இருதயத்துல கசப்பு உண்டாது உனக்கு தெரியும் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தெரிஞ்சதுனால அந்த கசப்பு ஆரம்பிச்ச உடனே நீனே நீக்கி போடுன்னு சொல்றாரு. வாசிங்க. சகல விதமான கசப்பும், சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நீங்க தான் நீக்கி போடணும். போட்டாதான் ஆசீர்வாதம். இல்ல எத்தனை கூட்டங்களுக்கு வந்தாலும் ஆசீர்வாதம் கிடையாது. எவ்வளவு நேரம் முழங்க நின்று புலம்புனாலும் ஆசீர்வாதம் கிடையாது. யாக்கோபு நிருபம் 3:14-16 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த கசப்பை வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. ஏன்னா அது மாம்சத்துக்குரியது, அது பேய்த்தனத்திற்குரியது. உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் எந்த கிருபையும் தங்க போறது இல்லை. நீ வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், உங்களுடைய இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை வச்சிராதுங்க. விரோதத்தையும் வைத்தீர்களானால், வச்சிராதுங்க. கசப்ப வச்சிராதுங்க, விரோதத்தை வச்சிராதுங்க. நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். என்ன என்னிடத்துல அனுபவம் இருக்குன்னு சொல்லிடாதுங்க ஐயா. நீங்க உங்களையே ஏமாத்துறீங்க. எந்த ஒரு மனுஷன் கசப்பு இருந்தாலும் பாசம் 9 பாசம் பேசுறீங்களா, தயவுசெய்து சொல்லி அப்படியே விட்டுருங்க. முதல்ல கசப்பை விடுங்க, பாசத்தானா தாண்ட தருவார். ஏன்னா அது தேவனுடைய ஆவி இல்ல, எனக்கு வேதம் தான் சத்தியம். அநேகருக்குள்ள எந்த அனுபவம் கிடையாது, ஆனா பாசம் மட்டும் உண்டு. அநேகருக்குள்ள எந்த அனுபவம் இல்ல, அன்னைக்கு ஒரு கணக்குல அங்க அடிச்சு விட ஜெபம் தான் இருக்கு. இல்ல, கண்டுபிடிங்க. உங்க இருதயத்துல கசப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும், முதல்ல அதுல இருந்து வெளியே வாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். பெருமை பாராட்டாதுங்க. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. எப்படி கசப்பு இருக்கு, அது ஒன்னையில வைக்காதுங்க. அந்த வேற என்ன செய்யுமா, கலகத்தை உண்டாக்கும். முதல்ல குடும்பத்துள்ள கலகத்தை உண்டாக்கும், குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும், அப்புறம் உறவினர்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகும், பக்கத்து வீடுகள பிரச்சனை உண்டாகும். காரணம் என்ன, குணம் சரியில்லை, கசப்பு இருக்கு. டக்குனு பேசிடுவோம், டக்குனு முறிச்சிருவோம், டக்குனு கை நீண்டுறோம், டக்குனு கால் நீண்டுறோம். இதெல்லாம் எப்படி வருது, எப்படி வருது, வேற ஆழமாயிட்டு ஐயா. வேற ஆழமானதுனால இப்ப என்ன செய்யுது, அது வெளியே வந்துட்டே இருக்கு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தில் நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ வித்தியாசத்தை பாருங்க. சமாதானம் இருக்கா, ஒண்ணும் கிடையாது. ஒரு அனுபவமே நமக்கு இருக்காது. கசப்பு